கொஞ்சம் கஷ்டம் தான். 2-3 இயர்ஸ். என்னோட புத்தகத்தில் கூட எழுதியிருப்பேன். எங்க அப்பாட்ட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போலேன்னு சொன்னோடனே ஊர் பக்கம் வந்துடாதேனாரு. எங்க அப்பாட்ட போய் காசு வாங்க முடியாது, ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு வேலையில். அப்ப 8000 ரூபாய் வேலைக்கு சேர்ந்தேன். என் புத்தகத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எழுதியிருப்ப ஒரு சாப்டரா. அப்ப 8000 ரூபாய் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல, டைம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர்ல, நான் போய் மேக்ஸ் கிளாஸ் எடுப்பேன் சாயந்தரம் ஒரு 2 hours. எனக்கு 8000 ரூபாய் கொடுப்பேன். அப்ப 8000 ரூபாய் தான் நான் வாழ்ந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதி வந்து அப்படியே அந்த பணம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த கீதா மெஸ்னு ஒரு மெஸ் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. அங்க போய் மத்தியானம் சாப்பிட்டா நைட் சாப்பிட வேண்டாம், ஏன்னா மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் 45 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்படியே பிளான் பண்ணிக்குவேன், மத்தியானம் இன்னைக்கு சாப்பிட்டா கீதா மெஸ்ல நைட் சாப்பாடு கிடையாது. 28, 29 வரும்போது அப்படி கரெக்டா அப்படியே நெருக்கி வரும். அதையெல்லாம் பார்த்தனாலதாங்க இன்னைக்கு எவ்வளவு பணமாக இருந்தாலும் பணத்தை பணமா தான் நம்ம பார்க்கிறோம். வெளியே எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தா கூட பணத்தை வெறும் பணமா தான் பார்க்கிறோம். அது மனிதனுக்கு நல்லது பண்ணா அது பணம், நல்லது பண்ணலன்னா அது பேய். அப்படித்தான் நான் பணத்தை பார்க்கிறேன். அதனால நீங்க வந்து இதெல்லாம் பெருசா ஒரி பண்ணிக்காது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வித் மணி இஸ் ஒன்லி 10 to 20% டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அந்த 10 to 20% உங்க ஹார்ட் ஒர்க்ல நீங்க அதை சரி பண்ண முடியும்.